நமக்கு தொடர்ந்து லைஃப்பில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது என்னை சுற்றி இருக்கிறவங்க நெகட்டிவாக இருக்காங்க, இல்லை நான் முயற்சிகள் பண்ணும்போது எனக்கு சரியாக நடக்க மாட்டேங்குது, நான் எல்லாம் சரியாக தான் பண்ணுறேன், என் நேரம் சரியில்லை, இல்லை என் பேரண்ட்ஸ் என்னை சரியாக படிக்க வைக்கல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சரியில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நமக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இந்த உலகத்தை நம்மளை வேறு மாதிரி பார்க்க வைக்குது. என்னோடய ஏஜில் என்னோடய கல்வி தகுதியோடு இருக்கிற இன்னொருத்தர் என்னை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு, அவர் லைஃப்பை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான் இருக்க முடியும். எனக்கும் அவருக்கு உண்டான அந்த வேறுபாடு பணத்தாலேயோ, நாங்கள் இருக்கிற இடத்தாலேயோ, நாங்கள் படித்த விஷயங்களாலேயோ, இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்ட்னாலேயோ கிடையாது. நாங்கள் வேறுபடுற ஒரே ஒரு விஷயம் எங்கள் எண்ணத்தால் மட்டும்தான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நமக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது. நமக்கான தேவைகளுக்கு அதிகமான விஷயங்கள் நம்ம சுற்றியே தான் இருக்குது. நம்மளால் அதை பார்க்க முடியறதே இல்லை. இந்த உலகத்தை நம்ம எப்பவுமே ஒரு கம்ப்ளைனிங் நேச்சரோடையே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு காரணம் நிறைய உண்மையே இல்லாத விஷயங்களை உண்மை நம்பிட்டு இருக்கிறது தான். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, ஏன்னா என்னோடய நிலை இது இன்றைக்குன்னு சொல்கிற யாரோ ஒருத்தராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் முன்னாடி வந்து நின்று பாருங்கள். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறதை உணர்வீங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் இஸ் மீ. ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ போட நான் அவ்வளோ கஷ்டப்படுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ரீசன்ஸ் வச்சுருப்பேன். ஐ ஹவ் ஸோ மெனி கம்ப்ளைண்ட்ஸ். எனக்கு வீடியோ பண்ண ப்ராப்பரான ரூம் இல்லை, ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லை, சரியான கேமரா இல்லை, ப்ராப்பர் ஆடியோ டிவைஸ் இல்லை. இத்தனை ரீசன்ஸ்க்கு நடுவில் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ 2 வீடியோ ஹார்ட்லி ஒரு மந்த்துக்கு 3 வீடியோ தான் போடுவேன். இஃப் யூ see மை சேனல் லாஸ்ட் 6 monthsக்கு முன்னாடி ஹார்ட்லி ஐ மேக் 3 வீடியோஸ் அ மந்த். எனக்கு இது பிடிச்சிருக்கு, பண்ணணும். ஆனால் நான் என் ஸ்டெப் எடுத்து மட்டும் வைக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, நான் நினச்சிக்கிறேன் இது அவ்வளோ ஈஸி இல்லை, இது ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நான் பார்த்து பண்ணணும், என்கிட்ட சரியான லேப்டாப்பில் எடிட் பண்ணேன், இந்த மாதிரி இவ்வளோ ரீசன்ஸ் நான் வச்சுருந்தேன். பட் வென் யூ கம் அவுட், வென் யூ ஸ்டாண்ட் அவுட், ஐ லேர்ன்ட் வெறும் ஒரு ஃபோன் போதும் வீடியோ பண்ணி அப்டேட் பண்ணுறதுக்கு. தட் இஸ் வாட் ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். டெய்லி இன்ஸ்பிரேஷன் வீடியோஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சது என்னோட காரில் தான் பார்த்துருப்பீங்க. வெறும் ஃபோன் தான், வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது. ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுவேன், ஃபோனில் எடிட் பண்ணுவேன், வித்தின் 1 hour ஐ போஸ்ட் இட். இதில் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் நம்ம முயற்சி பண்ணுற விஷயங்கள் நடக்குமா நடக்காதான்றது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது நம்மளை சுற்றி ரொம்ப நிறையாவே இருக்குது, நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா இந்த உலகத்தை நீங்கள் வேறு மாதிரி பார்க்குறீங்க. நம்ம பார்க்குற கண்ணோட்டத்துலேயும் நம்ம எண்ணங்கள்லேயும் தான் எல்லாமே மாறுது. அதை முயற்சி பண்ணி சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாமே நினச்சிங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு கண்டிப்பாக வேறு மாதிரி தெரியும். நன்றி.